Hi guys, this is Nifty Team. காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம அட்வான்ஸ் லெவலில் வச்சு என்ட்ரி எப்படி எடுத்துருக்கலாம் அப்படின்ற எஜுகேஷனல் ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை யூடியூப்பில் யாருன்னா இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனல் கீழே இருக்க டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற செல்லர்ஸோட எல்லா லெவல்ஸும் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். காய்ஸ் அது மட்டும் இல்லாமல் நம்ம எந்த ஒரு வேர்ல்டு நியூஸோ எந்த ஒரு இண்டிகேட்டரோ எந்த ஒரு ப்ரீமியம் கால்குலேஷனோ எதுவும் நம்ம பார்க்க மாட்டோம் கைஸ். நம்ம பார்க்குறது எல்லாமே அட்வான்ஸ் லெவல் மட்டும்தான். அட்வான்ஸ் லெவல்ன்றது செல்லர்ஸ்க்கு லாஸ் வரக்கூடிய இடத்துல போய் நம்ம பையர்ஸ் பை பண்ணுவோம். இதுதான் இதை ஒரு ஸ்ட்ராட்டஜியாக நம்ம ஒரு வீடியோ கோர்ஸாக கொடுக்குறோம். இது தேவைப்படுறவங்க கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம டெலகிராம் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது, அதில் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே காய்ஸ், இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்ம என்ட்ரி எப்படி எடுத்துருக்கலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். காய்ஸ் இன்றைக்கி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 23,930 பக்கமாக ஓப்பன் ஆச்சு. ஓப்பனான ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு தான் நம்ம என்ட்ரி எடுப்போம் எப்போதுமே. ஓப்பனான ஒரு 15 மினிட்ஸில் மார்க்கெட் எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா 24,030 பக்கமாக இருந்தது. ஓகேங்களா, அதாவது இன்சைடு மார்க்கெட். எஸ்டர்டே லோவும் பிரேக் ஆகலை, எஸ்டர்டே ஐயும் பிரேக் ஆகலை. இந்த மாதிரி மார்க்கெட்டில் பெரும்பாலும் ஒரு ரேஞ்ச் மார்க்கெட் மாதிரி தான் இருக்கும். கால் புட் ரெண்டு பேருமே பர்ஃபார்ம் பண்ணுவானுங்க, இல்லை ஒரே இடத்துல மார்க்கெட்டை நிறுத்திடுவாங்க. ஓகேங்களா, இதுதான் நடக்கும். ஓகேங்களா, இதில் நம்ம ரெண்டு பேரையும் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். கால் புட் ரெண்டு பேரையுமே செக் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் யார் ஸ்ட்ராங்காக இருக்கான்னு பார்த்து நம்ம என்ட்ரி எடுக்கிற மாதிரி இருக்கும். இதில் ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி கிரியேட் ஆச்சுன்னா நம்ம எடுக்கலாம். அப்படி ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி கிரியேட் ஆகலை அப்படின்னா ரெகுலர் என்ட்ரி எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஆக்சுவலாக 24,030 இருக்கும்போது 24,000 காலும் 24,050 புட்டும் தான் இந்த மணி. ஓகேங்களா, இது ரெண்டு பேரையும் தான் நம்ம போய் பார்க்குற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக எஸ்டர்டே லோ பிரேக் ஆகலை, ஓப்பனுக்கு மேலே அப்படின்றதுனால நம்ம போய்ட்டு ஆக்சுவலாக வந்து காலை தான் போய் பார்த்தோம். ஆக்சுவலாக 24,000 அப்படின்ற காலை தான் ஃபஸ்ட்டு போய் பார்த்தோம். ப்ரீமியம் எப்படி ஓப்பனுக்கு மேலே எஸ்டர்டே லோ பிரேக் ஆகலையோ அதே மாதிரி ப்ரீமியமும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம செக் பண்ணோம். ஆக்சுவலாக இவனும் சேம் அதே மாதிரி தான் இருந்தான். ஆக்சுவலாக சேம் இவன் மார்க்கெட் எப்படி ஸ்பாட் மார்க்கெட் எப்படி லோ பிரேக் பண்ணாமல் ஓப்பனுக்கு மேலே எப்படி இருந்ததோ அதே மாதிரி இவனும் லோவை பிரேக் பண்ணாமல் இவனும் க்ளீனாக வந்து ஓப்பனுக்கு மேலே இருந்தான். இன்னொன்று, இந்த மாதிரி இருந்தாலும் மார்க்கெட் என்ன சினாரியில் இருக்கோ சேம் அதே சினாரியில் இந்த மணி இருந்தால் கூட இவன் அட்வான்ஸ் லெவலில் தான்னா மட்டும்தான் நம்ம என்ட்ரி எடுக்க முடியும். ஓகேங்களா, ஆக்சுவலாக இவனோட அட்வான்ஸ் லெவல் 205 இவன் 15 மினிட்ஸில் பிரேக் பண்ணிட்டான். பிரேக் பண்ணி மார்க்கெட் இங்கே தான் இருந்தது. ஆக்சுவலாக அதாவது 205னா இவன் 245 250 கிட்ட போயிட்டான். கிட்டத்தட்ட 45 பாயிண்ட் மேலே போயிடுச்சு. இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுக்க முடியுமான்னு கேட்டால் எடுக்க முடியாது. புல் பேக் வந்தால் தான் நம்ம எடுக்க முடியும். ரெண்டாவது ஒரு புல் பேக் வந்தது, அப்பயும் மார்க்கெட் ஒரு 20 பாயிண்ட் தள்ளி தான் புல் பேக் ஆச்சு, அப்பயும் எடுக்க முடியல. அதுக்கப்புறம் தான் ஒரு புல் பேக் வந்து நின்றுது. எக்ஸாக்டாக இந்த இடத்துல தான் நம்ம என்ட்ரி எடுக்கிற மாதிரி இருந்தது. ஆக்சுவலாக கரெக்டாக எக்ஸாக்ட் ஏன் அப்படின்னா ஸ்டாப் லாஸ் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, அது முன்னாடியே ஒரு 5 பாயிண்ட் முன்னாடி திரும்புகிறான் அப்படின்னா பிரச்சனை கிடையாது. 20 பாயிண்ட்லாம் திரும்பிச்சுன்னா நம்ம டார்கெட்டே 15 பாயிண்ட் தான். அப்போ 20 பாயிண்டில் திரும்புகிறான்னா அங்கே போய் எடுக்க முடியாது. அப்போ நீங்கள் இங்கே எடுத்தால் இந்த அட்வான்ஸோட ஸ்டாப் லாஸாக வைக்கணும். ஓகேங்களா, அப்போ இன்னும் அதிகமாக இருக்கும். அதனால தான் நம்ம அது கிட்ட வரும்போது திரும்பும்போது எடுக்கணும். ஓகேங்களா, அதனால தான் இந்த இடத்துல எடுக்கிற மாதிரி இருந்தது. 205 தான் நம்மளோட என்ட்ரி பாயிண்ட். ஆக்சுவலாக இங்கே என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 190 அப்படின்னு தான் ஸ்டாப் லாஸ் வரும். ஆக்சுவலாக இதை ஸ்டாப் லாஸாக வச்சு தான் நீங்கள் மெயின்டைன் பண்ணி தான் எடுக்கணும். ஓகேங்களா, இதை எடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 2 ஆக்சுவலாக ஒரே கேண்டில்லே பார்த்தீங்கன்னா ஒரு 40 பாயிண்ட் போயிடும். ஒரே கேண்டில் தான் இதில் எடுத்த அப்படி பார்க்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா 40 பாயிண்ட் போயிடுச்சு. ஓகேங்களா, ரொம்ப ஈஸியாக போச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 300 வரைக்கும் போயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட்டுக்கிட்ட மேலே போயிட்டான் மார்க்கெட்டு. ஓகே, ஏன்னா இவ்வளோ தூரம்லாம் போவானா அப்படின்றதுலாம் நம்மளுக்கு தெரியாது. நம்ம வந்து எப்போவுமே கன்சிஸ்டடாக ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு தான் பார்ப்போம். ஃபஸ்ட்டு 15 பாயிண்ட், அடுத்த 15 பாயிண்ட், இதை தான் நம்ம மெயின்டைன் பண்ணுவோம் எப்போதுமே. ஆக்சுவலாக அதை தான் நம்ம இன்றைக்கி ரெகுலர் என்ட்ரியில் எடுத்தோம். ஆக்சுவலாக ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி நம்மளுக்கு வரல. ஃபஸ்ட்டு ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி, செகண்ட் ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி ரெண்டுத்துலேயுமே என்ட்ரி இல்லை இன்றைக்கி. ஆக்சுவலாக ஏன்னா லோ டச் பண்ணி எதுவுமே வரல. ஐஎன் டச் பண்ணி லோவை டச் பண்ணி எந்த ப்ரீமியமே இல்லை. அதனால் இதில் எடுக்கல. ரெகுலர் என்ட்ரி தான் இது. ஆக்சுவலாக நம்ம எப்போவுமே ரெகுலர் என்ட்ரியோட ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியை ஃபோக்கஸ் பண்ணி எடுத்தாலே போதுமானது. இருந்தாலும் சில டைமில் அந்த மாதிரி க்ரியேட் ஆகலை அப்படின்னா இதை நம்ம ஒரு சின்ன ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணி எடுக்க வேண்டியது தான். ஓகேங்களா,
அதனால் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சிம்பிளான என்ட்ரி தான் இது. ஓகேங்களா, ரொம்ப ஒரு பெரிய கஷ்டமான என்ட்ரின்னு சொல்லிக்க முடியாது. ஒரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணோம். மார்க்கெட் 24,030 இருந்தது. இந்த மணி 24,000 என்ற காலும் 24,050 புட்டு தான். மார்க்கெட் ஓப்பனுக்கு மேலே லோவை பிரேக் பண்ணாமல் இருக்கிறதுனால நம்ம போய் காலை ஃபோக்கஸ் பண்ணோம். காலும் சேம் அதே மாதிரி லோவை பிரேக் பண்ணாமல் ஓப்பனுக்கு மேலே இருந்தது. அட்வான்ஸ் லெவலை தாண்டினா எடுக்கலான்னு பார்த்தோம். ஆனால் அட்வான்ஸ் லெவலை தாண்டி போயிட்டான் அவன் 15 நிமிஷத்தில். அப்புறம் புல் பேக் வெயிட் பண்ணோம். புல் பேக் ஆக்சுவலாக வந்து 10:15 தான், 1 மணி நேரம் கழிச்சு தான் புல் பேக் வந்தான். இந்த இடத்துல தான் என்ட்ரி எடுக்கிற மாதிரி இது. இந்த இடத்துல ஆக்சுவலாக ஒரு கேண்டில் நின்றுது. அதனால் இந்த இடத்துல நம்ம ஒரு சின்ன ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணி எடுத்தோம் நம்ம. ஓகேங்களா, அவன் ஒரு டீசென்ட் அண்ட் குட் ப்ராஃபிட் கொடுத்தான். அவ்வளோதான், இன்றைக்கி ட்ரேட் முடிஞ்சு. சப்போஸ் இங்கே எடுக்கும்போது ரெகுலர் என்ட்ரியில் இங்கே எடுக்கும்போது சப்போஸ் ரிவர்ஸ் ஆகி ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தா நம்ம என்ட்ரி அவ்வளோதான், அதோட விட்டுட்டுருப்போம். இன்றைக்கி என்ட்ரி அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டுருப்போம். இப்படி தான் நம்ம ட்ரேட் எடுக்கணும். ஓகேங்களா, ஆக்சுவலாக ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியாக இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும், நம்மளுக்கு ஈஸியாக என்ட்ரி இருந்திருக்கும். நம்ம ஆக்சுவலாக இப்போது ரொம்ப என்ட்ரி எடுக்கிறது ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் சில நாட்களில் எப்போயாச்சும் ஒரு நாட்களில் ஒரு 10 நாளில் எப்போயாச்சும் இந்த மாதிரி என்ட்ரி அதில் வராமல் இருக்கும். அந்த டைமில் நம்ம ரெகுலர் என்ட்ரி மெயின்டைன் பண்ணிக்க வேண்டியது தான். இல்லை இப்போ இது கரெக்டாக இருந்ததுனால நம்ம என்ட்ரி எடுத்தோம், ஃப்ரெஷ் ப்ரீமியம், அதனால் நல்ல ஒரு டார்கெட் போவான்றது நம்மளுக்கு தெரியும், அதனால் எடுத்தோம். இதே வந்து ஒரு எக்ஸ்பைரி டைமில் இல்லை எக்ஸ்பைரி டேக்கு முன்னாடிலாம் இந்த மாதிரிலாம் என்ட்ரி இருந்தால் கண்டிப்பாக இவ்வளோ தூரம்லாம் போகாது. ஒரு சின்ன பாயிண்ட், ஒரு 20 பாயிண்ட்டு 25 பாயிண்ட் கொடுத்துட்டு அப்படியே இங்கேயே சொதப்பிட்டு இருப்பான். இது ப்ரீமியம், நல்ல ஃப்ரெஷ் ப்ரீமியம்ன்றதுனால ஒரு மூமெண்ட்டு கொடுக்குறான். ஓகேங்களா, ஓகே. இன்றைக்கி என்ட்ரி ரொம்ப பெரிய ஒரு கஷ்டமான என்ட்ரி, ரொம்ப ஒரு பெரிய என்ட்ரிலாம் சொல்லிக்க முடியாது. ரொம்ப ஈஸியான என்ட்ரி, ரொம்ப சிம்பிள். நம்ம ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப சிம்பிளாக இருந்தது இன்றைக்கி என்ட்ரி. ஓகேங்களா, ஈஸியாக ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம். திரும்பவும் சொல்கிறது என்னன்னா, இந்த ஸ்ட்ராட்டஜி கற்றுக்கணும், இது வாங்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம டெலகிராம் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம கான்டாக்ட் லிங்க் இருக்குது, அங்கே வந்து நம்மளை கான்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ கைஸ். நாளைக்கு மார்க்கெட்டில் நாளைக்கு 2 நாள் லீவ் மார்க்கெட், மண்டே பார்க்கலாம். தேங்க்யூ.